கைஸ் இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறது நம்ம காரமடை அருகில் மெத்தனாமன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் மட்டும் சொல்றத விட இந்த கோவிலோட பழமையை சொன்னால் 1000 ஆண்டு பழமையான கோவில் நம்மகிட்ட சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க. தயவுசு ஃபாலோ கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. நம்ம அக்கௌண்ட்ல இந்த மாதிரி தரமான கண்டென்ட்லாம் வரப்போகுது. மறக்காம வீடியோ எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து அவ்வளோ தூரம் இருக்கு, நம்ம மேலே வேற லெவல் இருக்கு பார்க்கறக்கு. இந்த கிளைமேட்டும் பாருங்க, சுற்றி மலைங்க, ரொம்ப அழகாக வேறு இருக்குங்க. அது ஒரு வழியாக ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இனி ரொம்ப தூரம் போகணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்க கைஸ். இனி போயிட்டே இருக்கு, பார்த்து தீரவே மாட்டேங்குது. இதுதான் வந்து பழைய ஸ்டெப்பு. இப்போ வந்து இந்த பழைய ஸ்டெப் அது போகிற வழி. இது இப்போ வந்து புது ஸ்டெப் மாற்றி விட்ருக்காங்க பாருங்கள் கைஸ். இப்படி ஒரு கோவில் இருக்குன்னு எனக்கு ஃபஸ்ட் தெரியவே தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த கோவில் சொல்கிறேன்னா சிறப்பு அம்சமே சுற்றி ஊற்று. நீங்கள் பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த கோவில் சுற்றி ஊற்றுலாம். இங்கே பாருங்கள், ஆற்ற இடம்லாம் தண்ணி தான், எல்லா பக்கம் தண்ணி. அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ ஒரு மன நிம்மதியும். இந்த இடம் ரொம்ப அழகாக வேறு இருக்குது. இந்த இடம் குளம் கட்டுறது பார்த்துங்க. இந்த குளம் வந்து முழுக்க முழுக்க ஊற்றுனாலே மட்டும் நிறைக்கப்பட்ட இந்த குளம் பாருங்கள். இந்த குளத்தோட தண்ணி அந்த இடத்துல வருது பாருங்கள். வந்து ஒரு குளம், ஆனால் ஃபுல்லாமே ஊற்று தண்ணி. ஊற்றுனாலே மட்டும் நிறைக்கப்பட்ட தண்ணி பாருங்கள். அந்த இடத்துலேருந்து வருது கரெக்டாக. அதுவும் பைப்பில் வர மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக வேறு தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கு. மழை காலத்தில் பார்க்க இந்த இடம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கைஸ் பாருங்கள், எவ்வளோ அழகான இடம். நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பரான கோவில். ஆனால் அந்த கோவிலை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க தெரியுமா, எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க தெரியுமா. நீங்களே பாருங்கள், கோவிலுக்கு வராங்க தயவுசெய்து பாருங்கள், வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ்ட்டு, பிஸ்கெட் பேக்கெட்டு, குப்பையெல்லாம் போட்டு இந்த இடத்த நாஸ்திப்படுத்துறீங்க. இதனாலவே இந்த இடத்துக்குலாம் நிறைய பேர் அலோவ் பண்ணாமல் காரணமே நீங்கள் தான். குப்பையெல்லாம் போட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்துறீங்க. இவ்வளோ அழகான இடத்த வந்து ஆனால் இப்படி வந்து நாஸ்தி பண்ணிட்டு போகாதீங்க தயவுசெய்து.